بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த அல் குர்ஆன் விளக்க வகுப்பில் சென்ற வகுப்பில் நாங்கள் சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்கின்ற அத்தியாயத்தை, அந்த வசனத்தை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் அந்த தொடருக்கு மாற்றமாக சூரத்துர் ரஹ்மான் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தின் ஒரு முன்னுக்குறிக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், அர் ரஹ்மான், அல்லாஹ்வை பற்றி அவன் சொல்லுகிறான், அர் ரஹ்மான், அவன் இரக்கமுள்ளவன். அல்லமல் குர்ஆன், அவன்தான் அல் குர்ஆனை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், அவன்தான் மனிதர்களை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவன்தான் மனிதர்களுக்கு பேசவும் விளங்கவும் ஆய்வு செய்யவும் அறிவியலையும் கற்றுக் கொடுத்தான். அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் அதற்கு இட்ட கணக்கின்படி, அல்லாஹ் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளையின் பிரகாரம், அந்த கணக்கின் அடிப்படையில் அது அவைகள் இரண்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சூரியன் சந்திரன் இவை இரண்டும் அல்லாஹுடைய மிக முக்கியமான படைப்பின் அத்தாட்சிகளாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றியும் அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறார். அலம் தர அன் அல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், நீங்கள் அறிய வேண்டாமா, வானத்தில் இருப்பவர்களும் மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வை வணங்குகின்றனர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும், மரங்கள், செடி கொடிகள், பறவைகள், விஷஜந்துக்கள், இப்படி எல்லாமே அல்லாஹ்வை வணங்குகின்றன. அவை ஒவ்வொன்றும் எப்படி வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். குல்லுன் யஅரிஃபு ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, மனிதர்களுக்கு என்று தொழுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முறையை கற்றுத்தந்திருக்கிறார். அதில் ருக்கு இருக்கும், சுஜூத் இருக்கும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்ல வேண்டும். இதே போன்று மரம் எப்படி தொழ வேண்டும், எப்படி தஸ்பீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அது தஸ்பீக் செய்கிறது, அல்லாஹ்வை வணங்குகிறது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. பறவைகள் எப்படி வணங்க வேண்டும் என்று, எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அவைகள் வணங்கி கொண்டுதான் இருக்கின்றன. மனிதர்கள் மாத்திரம்தான் அந்த வணங்குவதிலிருந்து மாறு செய்து விடுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரியன் சந்திரனை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற போது, லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல் லைலு சாபிகுன் நஹார் ஃபகுல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர், பூமி சூரியன் ஒரு நாளும் சந்திரனை போய் ஒட்டாது, சந்திரனை முந்தாது, சந்திரனோடு போய் சேராது. வலல் லைலு சாபிகுன் நஹார், இரவு பகலை முந்தாது. குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன்,
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதையை நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். அந்த பாதையிலே அது நீந்தி கொண்டிருக்கின்றன, அவைகள் ஒவ்வொன்றும் அந்த பாதையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். இன்று விஞ்ஞானமும் அறிவியலும் அவற்றை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. பாடசாலைகளையும் அது படித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அது நீந்துகிறது. இந்த வழியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 அத்தாட்சிகளை அங்கே வைத்திருக்கிறான். அந்த அத்தாட்சிகளில் உள்ளவைதான் கிரகணங்கள். இன்று 9:45 சந்திர கிரகணம் ஏற்படலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்பது இது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். இப்போது நாங்கள் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம். சந்திரன் எங்களுக்கு விளங்குகிறது, சூரியன் எங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. இப்போது சரியாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேரடியாக பூமி வருகின்ற போது இந்த சந்திரனுடைய நிழல் மறைவதாக சொல்லப்படுகிறது. இது விஞ்ஞானம். எது எப்படியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகும். இந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் சிறு வயதில் மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணித்த தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் மரணித்ததனால் அந்த நிகழ்வையொட்டி, அந்த மரணத்தையொட்டி சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது கிடையாது. என்னுடைய மகன் மரணித்ததனால் சூரிய கிரகணம் ஏற்படவில்லை. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். ஒரு நாள் வரும், அந்த நாளில் சூரியன் தன்னுடைய ஒளியை இழந்துவிடும். சூரியன் இருக்கும், ஆனால் ஒளி இருக்காது, மங்கி போய்விடும் உலகம் அழிகின்ற நேரத்தில். அதே போன்று சந்திரன் நிலவு அது இருக்கும், ஆனால் ஒளி இல்லாமல் போய்த்திடும். கடல் இருக்கும், அந்த கடலிலே இருக்கக்கூடிய நீர் பற்றி எரிந்து அது நெருப்பாக மாறிவிடும் என்றெல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இது மறுமை நாள் ஏற்படுகின்ற போது நிகழக்கூடிய நிகழ்வுகள். அப்ப சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது உலகத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது நிகழ்வுகளுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவசரமாக தொழுகைக்கு போய்விடுவார்கள். அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது மனிதர்களை பயமுறுத்துவதற்காக வருகிறது என்று. இன்று அது சம்பந்தமாக நாங்கள் சிந்திப்பதும் கிடையாது, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்றால் ஒரு பயங்கரமான பயம் இருக்கு. பெண்கள் வெளியே போகக்கூடாது, அல்லது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே போகக்கூடாது, சிறுவர்கள் வெளியே போகக்கூடாது, சில முக்கியமான சில வேலைகள் செய்யக்கூடாது என்றெல்லாம் அது ஒரு பரபரப்பாக இருக்கும். ஆனால் இன்று சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அது ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒன்றுமே இல்லாத அடிப்படையில் அது போய்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏனென்றால் உலகம் அழிகின்ற போது நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் எப்படியான நிகழ்வுகள்? கடல் பத்தி எரிகிறது, சூரியனுடைய ஒளி மங்கி போறது,
சந்திரனுடைய ஒளி இல்லாமல் ஆகிறது. அதே போல பூமி மலைகளும் ஒன்றோடு ஒன்று மோத விடப்படுவது, இதெல்லாம் மறுமை நாள் ஏற்படுகின்ற போது ஏற்படக்கூடிய அமளிதுமளிகள். அது மாதிரியான ஒன்றுதான் இந்த சூரிய கிரணம் சந்திர கிரணம். இப்போது சந்திரன் அழகான வெளிச்சமாக இருக்கிறது. இப்போது அது மறைய போகிறது, அந்த வெளிச்சம் இல்லாமல் ஆக போகிறது. இப்போது சந்திரன் நல்ல வெளிச்சமாக இருக்கிறது, வெளியே போய் பார்த்தால் விளங்கும், வெளிச்சமாக இருக்கிறது. இப்ப சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற போது அந்த வெளிச்சம் இல்லாம போகுது. நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நிழல் சந்திரன்ல விடப்போகுது. உதாரணம், அந்த லைட்டுக்கு பின்னால என்னுடைய நிழல் எப்படி இந்த செவரில் விழுவுதோ அதே போல பூமியில நிழல் சந்திரன்ல படப்போகுது. சந்திரன்ல பட்டு சந்திரன் மறைய போகுது. அப்ப பூமி, சந்திரன், சூரியன் எல்லாம் ஒரே நேருக்கு நேர் வரப்போகுது. அப்ப மறுமை நாளுடைய நிகழ்வுகளை இது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய்வார்கள். அதனால் அவசரமாக சஹாபாக்களை கூப்பிட்டு எல்லோரும் தொழுகைக்கு வாங்கல் என்று தொழுவார்கள். தொழுகையையும் வித்தியாசமான ஒரு தொழுகையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். கிரகண தொழுகை என்பது, சந்திர கிரகண தொழுகை வித்தியாசமான ஒரு தொழுகை. பெரிய சூரத்துகள் ஓதப்படும். எப்படி வித்தியாசமான தொழுகை? உதாரணமாக நாம் தக்பீர் கட்டுவோம். தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், இன்னும் ஒரு சூறாவை ஓதுவோம். அது ஓதி முடிந்ததும் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குக்கு போவோம். திரும்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று வருவோம். திரும்ப ருக்குக்கு போவோம். இதான் நம்மளோட வளமையான தொழுகை. ஆனா கிரகண தொழுகை அப்படி இல்லை. தக்பீர் கட்டுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படும், இன்னும் ஒரு பெரிய சூறா, நீண்ட சூறா ஓதுவாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா பயம், அந்த உலகம் அழிய போகிறன்ற அந்த பயத்தோடு நாம ஃபிக்ஸ் பண்ணித்தான் இந்த தொழுகையை தொழணும். அப்படி தொழக்குள்ள நம்மளுக்கு ஒரு உணர்வு வரணும். இந்த பள்ளிவாசல்லையும் தொழுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தொழக்குள்ள நம்மளுக்கு மறுமை உணர்வு வரும். சந்திரகிரகம் என்றாலே ஒரு பயம் வரணும், மறுமை பற்றிய சிந்தனை வரணும். இதுகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துச்சு. சஹாபாக்கள் அப்படி வர டென்ஷன் ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சூரியகிரகணம் சந்திரன் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப தக்பீர் கட்டுவாங்க, பெரிய சூரத் ஓதுவாங்க, நீண்ட சூரத் ஓதி ருக்குக்கு போவாங்க. ருக்கு போய் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்ட்டு திரும்ப தக்பீர், திரும்ப ஓதுறது. அதை ஏற்கனவே ஓதின சூரத்தை விட கொஞ்சம் சின்ன சூரத் ஓதுவாங்க. ஓதி திரும்ப ருக்குக்கு போவாங்க, ரெண்டாவது ருக்கு, திரும்ப சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அதுக்கு பிறகு தான் சுஜூத். அப்போ ஒரு ரக்காத்துல 2 தரம் ஓதுறது. திரும்ப நிலைக்கு வந்து திரும்ப ஓதப்படும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தரம் மோதி, 2வது தரம் மோதி, இப்ப 3வது தரம் ஓதப்படும். அப்ப ஆக கூட கொஞ்சம் குறைய. அதே மாதிரி ருக்குக்கு போய் சமி அல்லாஹு ஹமீதாக்கு வந்து திரும்ப சூரத் ஓதப்படும். இப்ப 4 தரம் ஓதப்படும். அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போவாங்க. ஏன்னா அந்த தொழுகையை நீட்டி தொழணும், தொழுகையிலையும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும். அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்றால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ன்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆக்கியிருக்கிறாங்க. இதுல சுருக்கம் என்னன்னு கேட்டா, இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் யாருடைய நலவுக்காகவோ யாருடைய கெடுதிக்காகவோ வாரது கிடையாது. அல்லாஹ் நம்மளுக்கு மறுமையை ஞாபகப்படுத்துவதற்காக இப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுடைய கொண்ட்ரோல்ல அப்படி ஓடிச்சிருச்சு. சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை யாரும் தடுக்கவும் முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த வழியில அது போய், அல்லாஹ் தான் மிகப்பெரிய படைப்பாளன். இந்த சூரியன் சந்திரனை எல்லாம் நம்மளுக்கு படைச்சு தந்திருக்கிறான். சூரியனுக்கு ஒளியை கொடுத்திருக்கிறான், சந்திரனுக்கு ஒளியை கொடுத்திருக்கிறான். இது ஒன்றோடு ஒன்று மோதாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஓட வைத்திருக்கிறான். இதெல்லாம் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள். அதனால்தான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான், உங்களுக்கு அவன் ஒரு மிகப்பெரிய கருணையாளன், மிகப்பெரிய அன்பாளன், உங்களுக்கு அன்பு காட்டி கொண்டிருக்கிறான். சூரியன் ஒளி இல்லாமல் போயிச்சோன்னு சொன்னா, ஃபுல்லாவே இருளாக இருந்தால் மனிதனுடைய நிலைமை எப்படி? அல்லது ஃபுல்லா வெளிச்சமாகவே இருந்தா மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? தூங்க முடியாது. இரவு பகல் இல்லாம இருந்தா,
அப்ப இதெல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு என்று நாங்கள் உணர்ந்து இந்த படைப்பினங்களை எல்லாம் படைத்த ஒரு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்று உணர்ந்து எமக்காக இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்து வைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டும் என்பதனால் தான் நீ நன்றி செலுத்துவதற்காக இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் நிறைய திக்ர்கள், நிறைய இஸ்திக்ஃபார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணங்கள் வந்து விட்டது என்றாலே இஸ்திக்ஃபார்ல இறங்குவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. காரணம் பயம். தஸ்பீஹ் நிறைய செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுட்டே இருப்பாங்க. சுவர்க்கத்தை பத்தி நிறைய கேட்பாங்க. அப்போ ஒரு பக்கம் மறுமை பற்றிய பயம், இன்னொரு பக்கம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவத்தை எல்லாம் எனக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்ற உணர்வு. யார் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பது, மலைகள் படைக்கப்பட்டிருப்பதை எல்லாம் உணர்ந்து பார்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது, இது என்ன ஒழுங்குல ஓடுது, இதுக்கு யார் இந்த டைமிங் எல்லாம் கொடுத்தது, இந்த டைமில் எப்படித்தான் ஓடணும், இவ்வளவு நாள் சுத்தணும், ஒரு பூமி சுத்துறது, சூரியன் சுத்துறது, சந்திரன் சுத்துறது. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்படி கொடுத்து வச்சிருக்கான். அதை ஓடிட்டு இருக்கு. அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளர், இவ்வளவு படைப்பு நம்மளுக்குத்தானே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைச்சிக்கிறான். நம்ம வாழ்றதுக்கு தானே படைச்சிருக்கிறான். இந்த பூமியை நமக்கு வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறானே. அப்ப இதை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் உணர்ந்து இவ்வளவு நம்மளுக்கு படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ரிஸ்க் அளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம என்ன நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை நாம சந்திரனை பத்தி பெருசா சந்திரனை பத்தி யாரும் நாம யோசிக்கிறோம், நம்ம ஒன்றும் யோசிக்கிறது. அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, நிலவு வருது, பீச்சுக்கு போறோம், வாரம், அவ்வளவுதான். இது என்ன நடக்குது அது சம்பந்தமாக நாம சிந்திக்கிறதே இல்லையே. காலையில எழுப்பினா சூரியன் வருது, மறையுது, தூங்குறோம், காலையில சூரியன், இது இவ்வளவுதான் நடக்குது. அப்ப இந்த கிரகணத்தை ஏற்படுத்தி இந்த சந்திரனை நான் தான் படைச்சேன் என்ற கொண்ட்ரோல தான் இந்த சந்திரன் இருக்கு. நான் இந்த சந்திரன் பூமியோட போய் மோதாம நான் தான் ஆக்கி வச்சிருக்கிறேன். இந்த பூமி சூரியனோட போய் மோதி வெடிச்சிடாம நான் தான் அதை பிடிச்சு வச்சிருக்கிறேன் என்பதையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிரகணங்கள். மறுமை நாள் வரக்குள்ள ஒன்றோடொன்று மோதிரும், வெடித்து சிதறும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிரகணங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருமாண்டா. ஒன்று மறுமையை பற்றிய பயம் வரும், அல்லாஹ்வை நெருங்கணும் என்ற பயம் வரும், அல்லாஹ்வை நெருங்கணும் என்ற ஆசை வரும், நன்றி உள்ளவனாக வாழ வேண்டும் என்ற உணர்வு வரும். இவ்வளத்தை நமக்காகத்தான் படைச்சு ஒன்றோடு ஒன்று மோதாம வச்சுட்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரம் சந்திரன் முழுமையாக மறையலாம் அல்லது பகுதி அளவில் மறையலாம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இந்த சந்தர்ப்பத்தில் சூரிய கிரகணம் நமக்கு தென்பட ஆரம்பிக்குமாக இருந்தால், அதாவது சந்திரன் மறைய ஆரம்பிக்குமாக இருந்தால், இப்போ சந்திரன் நல்லா தெளிவறிக்கை, சந்திரன் மறைய ஆரம்பிக்குமாக இருந்தால் தொழுகை நடத்துவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த பள்ளிவாசலிலும் இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடத்தப்படும். அதுக்குரிய அறிவிப்பு விடுக்கப்படும். அப்படி அறிவிப்பு விடுக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு நாம் அந்த தொழுகையில் கலந்து கொள்வது சுன்னத்தாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ஷனோட பயத்தோடு தொழுவாங்க. அந்த மாதிரியான உணர்வை நாம நம்மளுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிட்டு, இது ஒரு மறுமை நாளுடைய நிகழ்வு, மறுமை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹ் பயந்து தொழுத நிகழ்வு, நிறைய இஸ்திக்பார் செய்த நிகழ்வு. எனவே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பயன் நமக்கு கொஞ்சமாவது வருகுதான்னு ஃபீல் பண்ணி பார்ப்போம். ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ சந்திர கிரகணம் ஏற்பட போகுதுன்னு சொன்னா அவங்க இப்போ இந்த காலத்துல விஞ்ஞானம் நிறைய வளர்ந்ததால நம்மளுக்கு அது எல்லாமே நோமல். அந்த காலத்துல
திடீரென்று நல்ல வெளிச்சமா இருக்கக்கூடிய சந்திரன் மறைதானே கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்குமா அவங்களுக்கு எல்லாம், எவ்வளவு பயம் வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பய உணர்வோடு சஹாபாக்கள் தொழுதார்கள். மறுமை நாள் நிகழ்வோடு என்ன திடீரென்று ஒரு மாற்றம் வர்றது மறுமை நாள் நிகழ்வு தானே, அந்த உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு. அந்த உணர்வு நம்மளுக்கும் கொஞ்சமாவது வருமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எதற்காக அந்த சந்திர கிரகணங்களை ஆக்கி தந்திருக்கிறானோ அதை நம்மள்கிட்ட வந்துட்டே இருந்தார். கொஞ்சமாவது ஒரு பய உணர்வு கொஞ்சம் மறுமை நாளோட கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி நம்மளோட பாவங்கள் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு மீண்டு அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், இந்த எல்லாமே எனக்காக தான் படைச்சிக்கிறான், இந்த உணர்வு கொஞ்சம் நம்மளுக்கு அப்படி துளிர் விடுமாக இருந்தால் நிச்சயமாக நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். அப்படி உணர்வு வருமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய விஷயம். அந்த உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் கிரகணம் ஏற்படுமாக இருந்தால் அறிவிக்கப்பட்டால் வந்து தொழுது இஸ்திக்பார்களையும் திக்ர்களையும் செய்து தொழுகை கலந்து கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த மறுமை பற்றிய உணர்வோடும் நன்றி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வோடும் என்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. பாக்கியா மீடியாவில் வரும் வீடியோக்களை எமது சேனலின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். வீடியோக்களை லைக், ஷேர் செய்து மற்றவர்களும் பயன்பெற முயற்சிப்போம். எமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக.